ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு இந்த செகண்ட் வீக் ஸ்டடி பிளானுக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்துட்டு 6 மாடல் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் தானேங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு க்யூப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ க்யூப் படிச்சிருப்பீங்க, 30 க்யூப் வரைக்கும் படிக்க சொல்லியிருந்தேன். ஸ்கொயரில் வந்துட்டு 50 ஸ்கொயர் வந்து படிக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது, அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. க்யூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து முடிச்சிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு இதிலே இது சொல்லி கொடுத்துட்டேன். ஆமாம் தானேங்க. செகண்ட் வீக்குக்கு நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ஒரு 6 மாடல்ஸ் வந்துட்டு பார்க்கணும். சரிங்களா. அதில் 5 மாடல் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னோடய ஸ்டடி பிளானை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்லேருந்து படிங்க. இல்லை மேம், நான் வந்துட்டு ரொம்ப நியூ மேம், நான் அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்னா அது இது பண்ணிக்கலாம், நான் ரொம்ப இப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி படிக்கணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஓகே, 5 மாடல் முடிச்சுட்டேன். 6th மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6th மாடல் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். புது ஸ்டூடெண்ட்னா ஆல்ரெடி நான் எடுத்த 5 மாடலையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் நம்ம 6th மாடல் கற்றுக்க போகிறோம். சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு 150, 225 இந்த 2 நம்பரையும் கொடுத்துட்டு மீ போ வா இதை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து 75ன்னு கொடுத்துட்றாங்க. மீ போ வா அப்படின்னா வகுத்தி இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து ஹெச்சிஎஃப். சரிங்களா. எல்சிஎம் அப்படின்னா மீ போ மா மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லைங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இந்த ஃபார்முலாவில் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே என்னங்க இருக்குது, 150 இருங்க, அதை நான் அதை அழிச்சிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன, நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் 75 இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவோட நம்ம இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். சரிங்களா. பார்க்கலாங்களா. ஓகே, சரிங்க. இப்போ வந்துட்டு இது என்னங்க, எக்ஸு இதான் ஃபஸ்ட்டு நம்பர் 150 இன்ட்டு ஒய் வந்துட்டு 225 ஈக்குவல் டு இங்கே என்னங்க இருக்குது, ஹெச்சிஎஃப் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்க 75 எழுதுனலைங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எழுதுனால ஹெச்சிஎஃப் 75 இன்ட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் எனக்கு தெரியாது, நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த ஃபார்முலா படி நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபார்முலா படி எழுதிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அழிச்சிடலாம், அப்போ தான் இந்த கணக்கு நம்மளால் போட முடியும். சரிங்களா. ஓகே, ஃபார்முலா படி எழுதிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே அடித்து போட வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இருக்கும் இந்த மெத்தடு. சரிங்களா. பாருங்கள், இப்போது 150 இன்ட்டு 225 இங்கே இன்டூவில் இருக்கக்கூடியது இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைடட் பையில் வந்துட்டு வந்துடும். சரிங்களா. டிவைடில் வந்துடும். அப்போது 5ஆம் வாய்ப்பாடிலே அடிக்கலாங்களா. 4 5 இங்கே 2 போயிடும், 5 25 15. இங்கே வந்துட்டு 3 15 0. இந்த 15 அடித்தோம்னா இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ இந்த 2ஆல் 225 நீங்கள் வந்து பெருக்கிறீங்க. 225 இன்ட்டு 2 2 5 10க்கு 0 எழுதி 2 5 10க்கு 0 எழுதி மீதி 1 2 2 4 4 1 5 2 2 4. அப்போ 450 தான் எல்சிஎம். புரியுதுங்களா. என்ன பண்ணியிருக்கேன், 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் 75ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்னென்னு கேட்குறாங்க. அதுக்குண்டான ஃபார்முலா என்னங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இதன் அடிப்படையில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா. சூப்பர், புரிஞ்சுங்களா. சரிங்க. இப்போது இன்னொரு சம்மு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 2 நம்பர்ஸ் 78 அப்புறம் 39 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க 39 அப்படின்னு. இப்போது எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். புரியுதுங்களா. 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதை எக்ஸ் இன்ட்டு ஒய்னு போடணும், ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா. ஓகே, சூப்பர், கண்டுபிடிங்க. ஓகே, இன்னொரு சம் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு எல்சிஎம்மும் கொடுத்துட்றாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்றாங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு அந்த எண்
இப்படின்னு கொடுத்துட்டு ஈஸ்ட்டில் வந்து கொடுத்துட்றாங்க 1:4ன்னு கொடுத்துட்டு இதில் பெரிய எண் என்ன, பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டில் எது பெரிய நம்பராக இருக்கோ, நம்ம நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கமா போட்டு இப்போ 1,4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க ஈஸ்ட்டு கொடுத்துட்டனால அதில் பெரிய நம்பர் எதுன்னு நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த எண்கள் அங்கே கொடுத்துருந்தாங்களா, அந்த எண்கள் என்ன கொடுத்துருந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 1:4ன்னு கொடுத்துருந்தாங்க மேம். ஓகே, எல்சிஎம் என்ன கொடுத்துருந்தாங்க 21, ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருந்தாங்க 84, இப்படி கொடுத்துட்டாங்களா? இப்போ நீங்கள் எதில் வந்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், நான் தான் சொல்லி கொடுத்துர்லைங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்னங்க எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே மேம், அங்கே நம்பர் இருந்துச்சு அதனால் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே நம்மளுக்கு ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. 1xன்னு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஈஸ்ட்டு கொடுத்துருந்தா 1x இன்ட்டு 4x அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்சிஎம் 21 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 84. இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் பெருக்குங்க. 4 4 இன்ட்டு 1 எவ்வளோங்க 4. அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோங்க எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதே இன்ட்டு இன்னொரு எக்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் க்யூப். ஓகேங்களா? ஓகே, இப்போ 21 இன்ட்டு 84 அப்படியே எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 இந்த சைடு வருது. இன்டூவில் இருக்கக்கூடிய பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4 இங்கே வரும்போது வகுத்தலில் மாறிடும். இந்த நம்பர் தான் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். சரிங்களாங்க? இருங்க கலர் மாற்றி டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போது இங்கே இன்டூவில் இருக்கக்கூடியது இங்கே வகுத்தலில் வந்துடும். இப்போ அடித்து போடலாமா? பாருங்கள், 2 2 4 8, அப்புறம் 1 4 4. அப்போது இங்கே என்னங்க இருக்குது 21 இன்ட்டு 21. இப்போ இதை அழிச்சிட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மீதி இருக்குது, இங்கே 21 இன்ட்டு 21 இருக்குது. இதை தனியாக எடுத்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இப்போதைக்கு என்னங்க இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த சைடு என்னங்க இருக்குது 21 இன்ட்டு 21 இருக்குது. அதை எடுத்து திரும்ப நம்ம இங்கே எழுதலாங்களா? ஓகே, எழுதிக்கலாம். ஓகே பாருங்கள், 21 இன்ட்டு 21 இருக்குது, இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடும் ரூட் எடுக்கிறேன். இங்கே ஒரு ரூட்டு, இங்கே ஒரு ரூட்டு. ரூட்டுக்கும் இந்த இதுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே ரூட்டு இந்த 21 இன்ட்டு 21. இப்போ புரியுதுங்களா நான் எதுக்காக ஃபஸ்ட்டே வந்து க்யூபு ஸ்கொயரு எல்லா வேல்யூ படித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னது? அப்போ 21 இன்ட்டு 21 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்லேருந்து அதாவது ரூட்டுக்குள்ளே இருந்து 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் மட்டும்தான் வெளியில் வரும். இங்கே ஆல்ரெடி வந்து எக்ஸ் ஸ்கொயரில் 2 ரூட்டுக்கு வந்து இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி எக்ஸு தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 21. புரியுதுங்களா? சூப்பர், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க கேள்வி கேட்டிருக்காங்க, பெரிய எண் எது? சரிங்களா? இப்போது இது ரெண்டுலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ பெரிய நம்பர் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கக்கூடியது 1x, அடுத்து 4x. இது ரெண்டுலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். 1x அப்படின்னா 1 இன்ட்டு இந்த எக்ஸை இங்கே போடணும். அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோங்க 21 ஈக்குவல் டு 21. இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் இருக்குங்களா? அப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 21 போட்டோம். நம்மளுக்கு எவ்வளோங்க 1 4 4 2 4 8. அப்போது 84. பெரிய எண் எதுங்க 84. புரிஞ்சுங்களா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? ஓகே, இன்னொரு மாடல் சொல்லித்தரேங்க. இப்போது ஒரு 4வது மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, 2 ஈரிலக்க எண்களின் இங்கே வராது, ஈரிலக்க எண்களின், இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணுங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏதோ 2 இலக்க எண்ணுங்க. சரிங்களா? ஏதோ 2 இலக்க எண்கள், அதை வந்துட்டு பெருக்கிறது மூலமாக நம்மளுக்கு 300 கிடச்சிருச்சு. சரிங்க, 300 கிடச்சிருச்சு. அதில் மீ பே கா, மீ பெரு பொது காரணி எவ்வளோ அப்படின்னா 5. மீ பே கா, மீ பேவா அப்படின்னா, மீ போவா அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அப்போது இந்த 2 ஈரிலக்க நம்பர்களை பெருக்கி தானங்க நம்மளுக்கு இங்கே 300 வந்திருக்கு. அப்போது அந்த பெருக்கப்பட்ட அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அந்த எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கேள்வி என்னங்க, 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300, மீ பே கா 5.
அந்த எண்கள் என்ன? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ஆப்ஷனை வச்சு போகணும். சரிங்களா, 2 ஈரிலக்கம் அப்படின்னா 2 இலக்கம், 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட்னா 10லேருந்து 99 இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இது மட்டும் நம்ம ஆப்ஷனை வச்சு தான் போகணும். சரிங்களா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 15, 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, பி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க 10, 30ன்னு கொடுத்துருக்குறாங்க. சி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க 5, 60ன்னு கொடுத்துட்டாங்க. டி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க 25, 12ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாங்க, சரிங்க கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. 2 ஈரிலக்க எண்களோட பெருக்கல் பலன் தான் 300. ஆமாம் தானேங்க. அப்போ இது 2ஐயும் பெருக்குனா இந்த ஒவ்வொரு 2 நம்பரையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 300 வரணும். இது 2ஐயும் பெருக்கி பாருங்கள், எப்படி வருது? 300 வந்துடுது. ஓகே, அப்போ அது ஆன்சராக இல்லைங்க. இது 2ஐயும் பெருக்குங்க, இங்கேயும் 300 வருது. அச்சச்சோ. அப்போது 3வது பெருக்கி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3000 வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வராது. ஏன்னா 2 ஈரிலக்க எண்களோட பெருக்கல் பலன் 300ன்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வராது. சரிங்க, அப்போ இது 2ஐயும் பெருக்குங்க. பெருக்குறீங்க 25 × 12. 2 10க்கு 10 எழுதி 0 எழுதி மீதி 1, 2 4 4 1 5 ஓரஞ்சு 5 ஓரண்டு 2 0 0 1. அப்போ இங்கேயும் 300 வருதுங்களே. அப்போது நம்மளுக்கு இப்போ ஒரு ஆப்ஷனை நம்ம அழிச்சு விட்டுறலாம். சரிங்களா, ஒரு ஆப்ஷனை நம்ம அழிச்சாச்சு. 25 × 12 எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம இப்போ லைனாக போடுவோம். சரிங்களா, சரிங்க. அப்போது இங்கே 10 இருக்குது, இங்கே 30 இருக்குது, இங்கே டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சி ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. 25 × 12 வந்துருச்சுங்களா. சரிங்க, வந்துருச்சு. இங்கேயும் 300, இங்கேயும் 300, இங்கேயும் 300. நம்மளுக்கு இன்னொரு இது கொடுத்துருந்தாங்க க்ளூ. என்னங்க? ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு 5. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கி பார்த்துட்டோம், வந்துருச்சு. இப்போ ஹெச்சிசிஎஃப் இது 2ஐயும் எடுத்து போடும்போது ஹெச்சிசிஎஃப் நம்மளுக்கு 5 வரணும். அப்போ என்னங்க பண்ணணும்? ஒவ்வொன்றா எடுத்து பெருக்கி பாருங்கள். 15 × 20. அதாவது 2 நம்பருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 2 நம்பரும் ஒரே நம்பரால் நம்மளுக்கு வகுப்பட்டால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்து நம்ம வகுக்கணும். இப்போ 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்துக்கும் போது 3 5 15, இங்கே 4 5 20. அப்போ இங்கே 5 வந்துருச்சு. ஓகே, எதுக்கு இருங்க, இதே கண்டுபிடிச்சிருவோம். இப்போது 10 இருக்குது, இங்கே 30 இருக்குது. கலர் மாற்றிக்குவோமா? சரிங்க, இங்கேயும் வந்துட்டு நான் ஒரு 5 எடுத்துக்கிறேங்க. 2 5 10ங்க, 6 5 30ங்க. இப்போ மறுபடியும் இது 2ஆல் அடிப்படும் இல்லைங்க. 2 2 2 6. அப்போ நம்மளுக்கு 10 வந்துடுது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஹெச்சிசிஎஃப் அவங்களே 5 கொடுத்துட்டாங்க. சரிங்க, இப்போ 25, 12 இருக்குது. சரிங்களா, இப்போ இதையும் அடித்து பார்த்துருவோம். எதுக்கு டவுட்டு? 5 எடுத்துக்கிறேன். எப்படி வராதே. அப்போ ஒரே வாய்ப்பாட்டில் இது அடங்காது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னங்க? இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த பேசிக் புரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கணும். சரிங்களாங்க? ஓகே, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியாதவங்க திரும்ப மறுபடியும் அதே ஓட்டி பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. பி மற்றும் கியூ இதோட ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. HCF = X மற்றும் Q = Q வந்து XY அப்படின்னு கொடுத்துட்டு எனில் P மற்றும் Qவின் மீசீமா என்ன? மீசீமா என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி போடுவீங்க? இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். அது புரிஞ்சாதான் உங்களால் இதுக்கான ஆன்சரை போட முடியும். ரொம்ப ஈஸி. இந்த எழுத்துக்களையெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. என்னங்க கொடுத்துருக்காங்க? P மற்றும் Qவோட ஹெச்சிசிஎஃப் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன நம்மளுக்கு எப்போவும் நம்பர் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இப்போ வந்து இங்கே என்னங்க கொடுத்துருக்குறாங்க? ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. Q வந்துட்டு என்ன? XYன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது PQவின் மீசீமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மாடல் தாங்க. X × Y = LCM × HCF. இதன் அடிப்படையில் நம்ம உள்ளே போடலாம். சரிங்களா? சரிங்க. P மற்றும் Q, இந்த P மற்றும் Q தான் இங்கே X மற்றும் Yன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்துக்கோங்க, நல்லா கவனிங்க. P மற்றும் Q, இந்த P × Q தான் நம்மளுக்கு இங்கே X மற்றும் Yன்னு நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல Qவான வேல்யூ இங்கே XYன்னு கொடுத்துட்டாங்களா, அந்த வேல்யூவை இந்த Qங்கிற இடத்துல நீங்கள் பிரதியிடணும். அப்போது P × இந்த Qக்கு பதிலாக நான் வந்து X × Yயை வந்துட்டு போடுறேங்க. சரிங்களாங்க? அப்புறம் LCM தான் கேட்குறாங்க. இங்கே எனக்கு தெரியாது. HCF அடுத்தது HCF. இந்த ஃபார்முலா வச்சு தாங்க 1 by 1 நகர்த்தணும். அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். HCF வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸை நான் இங்கே போட்டுக்கிறேன்.
சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வர்றேன். இன்டூவில் இருக்கிறது இங்கே வந்து டிவைடில் வந்துடும். இதை அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க ஆன்சரு? PY = LCM. அப்போ ஆன்சர் என்னங்க? LCM PY. புரியுதுங்களா? ஓகே, புரியலன்னா மறுபடியும் போட்டு பாருங்கள். ஓகேங்க, இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாங்களா? பாருங்கள், இந்த பேனா ஆகுனா போயிடுங்க. ஓகே, 6வது. சரிங்க, 6வது சம்மு X, Y = இருங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஆகுது. ஓகே, இரு எண்களின் என்னங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இரு எண்களின் மீ போ வா அப்படி கொடுத்துட்டாங்க. X, Y = 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த X, Yயோட மீ போவாதா 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மீ போ மா காரணினாலும் வகுத்தினாலும் HCF மீ போமா அப்படின்னா LCM. இதுக்கு வந்து 96 இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போது LCMமும் கொடுத்துட்டாங்க, HCF உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது அவங்களே இங்கே XY கொடுத்துட்டாங்களேங்க, அதில் X வந்துட்டு 96ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. Y வந்து என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு LCM கேட்டாங்க, HCF கேட்டாங்க, அந்த எண்கள் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அதில் எது பெரிய நம்பர் அதெல்லாம் கேட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 2 நம்பரில் இந்த இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. போட்டுடலாங்களா? இதுவும் ரொம்ப ஈஸிங்க, சூப்பராக போட்டுடலாம். ஓகேங்க, இப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா தாங்க. X × Y = LCM × HCF. இதே ஃபார்முலா தான் எடுத்துக்கிறீங்க. எக்ஸுக்கு 96 × Yக்கு தெரியாது. LCMக்கு 96 × HCF வந்துட்டு 4 கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. 96 இந்த சைடு கொண்டு போகும்போது டிவைட் பையில் வந்துடும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா ஓர் 96, அப்புறம் இடையில வந்துட்டு ஒரு நம்பருக்கு 0 போட்டுக்கிறேன். மறுபடியும் ஓர் 96. அப்போது இதையும் பெருக்குனீங்க அப்படின்னா 101 × 4 101 × 4 எவ்வளோங்க? 404. புரியுதுங்களா? ஓகே, சூப்பர், புரிஞ்சிருக்கோ? ஓகே, இப்போது இன்னொரு சம் சொல்லி கொடுத்துட்றேன். இரு சார் பகா எண்களின் LCM = 5005. இதில் X 65ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போட்டலாங்களா? ரொம்ப ஈஸிங்க. இதுவும் சார்பகா எண்ணுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேனு இந்த சம வந்து நான் கொடுத்துருக்கேன். சார்பகா எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே HCF 1ன்னு நீங்கள் எடுத்துக்கணுங்க. புரியுதுங்களா? HCF 1ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது இரு சார்பகா எண்ணுன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அப்படி கொடுத்துட்டு அந்த இடத்துல LCM வந்து கொடுத்துட்டு ஒரு நம்பரும் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இரு சார்பகா எண்கள்னு கொடுத்தாலே HCF 1ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். மறுபடியும் அதே ஃபார்முலா தாங்க. X × Y = L × அதாவது LCM × HCF. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறீங்க. X வந்து 65 × Y தெரியாது, ஏன்னா அதுதான் கேள்வி. LCM 5005 × LCM 1. இப்போ இந்த 65 இன்டூலேருந்து டிவைடில் வந்துட்டு இங்கே வந்துடும். இப்போ இதை நீங்கள் அடித்து ஆன்சர் கீழே போடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பருங்க. அவ்வளோதாங்க, இதாங்க LCM முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, நான் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்லாம் தர்றேன். சரிங்களாங்க? ஓகே, ஹோம்ஒர்க் சம். சரிங்களா? ஹோம்ஒர்க் சம் நீங்கள் போட்டு பார்க்கணுங்க. சரிங்க, பாருங்கள். A × B கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 1600ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் HCF வந்துட்டு 5ங்க. சரிங்களா? அப்போது LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி. LCM என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள். சரிங்களா? ஓகே, இன்னொரு சம் கொடுக்கட்டுங்களா? சரிங்க, இப்போது ஒரு X அப்படிங்கக்கூடிய ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. Yங்கக்கூடிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. LCM வந்துட்டு 1989ன்னு கொடுத்துட்டாங்க. HCF வந்துட்டு நம்மளுக்கு 13ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்னொரு சம் தரட்டுங்களா? இப்போது இது ஒரு நம்பர் LCMன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே,
அப்புறம் HCF வந்துட்டு நம்மளுக்கு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இரு சார்பகா எண்கள் இந்த சம் இது வந்து தேர்டு சம்மு. இரு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டு உங்களுக்கு LCM கொடுத்துட்டு புரிஞ்சுங்களா. LCM கொடுத்துட்டு y வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் வந்துட்டு 66ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது என்னங்க இருங்க நல்லா நீட்டாக சொல்லிடுறேன். இரு சார்பகா எண்கள் இது வந்து தேர்டு சம்மு. இரு சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு x 66 அப்போ y என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் போடுங்க பார்க்கலாம். ஓகே அப்போது இரண்டாவது வாரத்துக்கு உண்டான எல்லா சமையும் 6 மாடல் நான் உங்களுக்கு எடுத்து போட்டேன். இனி படிக்க வேண்டியது உங்கள் கடமை சரிங்க. பாய்ங்க. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கலான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. பாய்ங்க.